வணக்கம் மிஷன். வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தொடங்கியிருக்குது. அதில் இருக்க நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இது வரைக்கும் இல்லாத விஷயம் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்ட் பண்ணுறது தான். கமல் சார் பண்ணிட்டு இருந்த ஒரு வேலையை வேற ஒருத்தர் பண்ண போறாருங்கிறது எவ்வளோ பெரிய சேலஞ்சுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவார், இவரோட ஸ்டைல் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவரோட சாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதுக்கப்புறம் அந்த ஈவெண்ட் பார்த்தோம் சண்டே, அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு? சாய்ஸ் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ் தான். ஏன்னா ரெண்டு விஷயம் தான் பண்ணணும். கமல் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் பெரிய ஆளுமை பண்ணிட்டாரு. ஒரு ஆளுமை ரீதியாக ஒரு பர்சனாலிட்டி, அவருக்கான அனுபவம், அவர் இந்த லைஃப்பை அப்ரோச் பண்ணுற விதம், அவர் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அது மாதிரி வேற யார் இருக்கா அப்படின்னா கிடையாது. அது மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆனவங்க ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, டாப் ஸ்டார்ஸாக இருக்க மாட்டாங்க. அப்போ இதில் ஒரு ஸ்டார் வேணும், ஓகேவா? ஆனால் அந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு அப்ரோச்சை பார்க்கக்கூடிய ஒரு சென்சிபிளான ஸ்டார் வேணும். அப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் பீரியட் என்னவா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார். அப்போ ஸ்டார் கேட்டகரி தான் யோசிச்சிருப்பாங்க. அதில் விஜய் சேதுபதி வந்து முக்கியமான ஆள். இப்போ சிம்பு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பண்ணிட்டாலும் அவர்லாம் சாய்ஸில் இருந்திருப்பாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதுவுமே எல்லாமே நல்ல சாய்ஸ் தான். சிம்புமே வந்திருந்தாலும் அவரோட ஸ்டைல் ஒன்று பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி சிம்பு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதி பண்ணலாம். இப்படி ஒரு 2-3 பேர் தான் நமக்கு மைண்டில் வராங்க இல்லை. அப்போ அதில் ஒரு முக்கியமான ஆளாக விஜய் சேதுபதி இருக்காரு போது ஸ்டாரா ஓகே. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டார்ஸில் அவர் ஒரு பெரிய ஸ்டார். ஸோ அவர் ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து ஓரளவுக்கு ரீப்ளேஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஒரு ஸ்டார், ஒரு தெரிஞ்ச ஸ்டார் பண்ணிட்டார். இப்போ அந்த கண்டென்ட் குவாலிட்டியா அதை பண்றது இருக்குல்ல, அதற்கு ஒரு அனுபவம் இருக்கான்னா ஆப்வியஸ்லி மற்ற எல்லா ஸ்டார்ஸை விட விஜய் சேதுபதிக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. நீங்க மற்ற ஸ்டார்ஸோட பேர் சொல்லுவோமே, நம்ம யோசிப்போமே, இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப் ஸ்டார்ஸ், அவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஒரு வாழ்க்கை அனுபவம் இருக்குமானா இருக்காது அல்ல. விஜய் சேதுபதிக்கு இருந்தாங்க ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து துபாய்க்கு போய் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு சினிமாக்குள்ள எவ்வளோ ட்ரை பண்ணி சீரியலில் நடிச்சு வாழ்க்கை ஒரு மாதிரி வாழ்ந்திருக்காருல்ல. அவருக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? கமல் அவர்களுக்கு அளவுக்கு வயசு இல்லைன்னா கூட அவர் வயசுக்கு உண்டான வாழ்க்கையில ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. 45 வயசுல இருக்கிற யாரும், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாரும் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு வாழ்க்கையை கடந்து வந்திருப்பாங்கன்னா இல்லை. இப்போ ஒரு நல்ல ஒரு நீண்ட வாழ்க்கையை உயிர் போட 100 வருஷம் வாழ்ந்திருப்பான். ஒன்றும் உயிர் போட கடந்திருக்க மாட்டான். அப்புறம் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கணும், அந்த கேட்டகரி விட்டுருவோம். குறைவான காரணமாக இருந்தால் கூட உயிர் போட வாழ்ந்தவங்களால அதை அணுக முடியும். உள்ள இருக்கிறவங்க வாழ்க்கை அது ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தானே, லைஃபோட வெவ்வேறு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அப்போ அவங்களுக்கான பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றதுக்கு ஒரு அனுபவம் வேணும்ல. நான் ரொம்ப பால்கனி வீட்டில் பிறந்துட்டு பால்கனி மேலே இருந்து வந்தேன்னா அவன் என்ன பேசுறதுக்கு புரியாது. அவன் சொல்றது அவனோட நியாயத்தை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு ஆள் வேணும்னா இன்னைக்கு இருக்க கேட்டகரியில ஒரு லைஃபும் வாழ்ந்து ஒரு ஸ்டார் வேலை இருக்கக்கூடிய ஆளு ஆப்வியஸ்லி விஜய் சேதுபதி தான். ஸோ நல்ல சாய்ஸ், பெட்டர் சாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக இந்த ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்றது நம்ம வரும் நாட்களில் தான் பார்க்க முடியும். ஏன்னா என்ன இஷ்யூஸ் நடக்குது, யார் சைடு என்ன நியாயம் இருக்குது, அதை இவர் எப்படி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் தான் பார்க்க முடியும். பட் அன்னைக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் எபிசோடில் வந்து ஒருத்தரையாக கூப்பிட்டு பேசி இன்ட்ரோ பண்ணி உள்ளே அனுப்புறது அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் பண்ணார். அந்த வகையில் அவர் ஹேண்டில் பண்ண விஷயம் வந்து நிறைய பேர் பாசிட்டிவாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இயக்குனர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் பேசினப்போ அவர் பண்ண விஷயமா இருக்கட்டும், இன்னொருத்தர் பிற்போக்குத்தனமான ஒரு கருத்து சொன்னப்போ இந்த தைரியமாக பேசுவேன்றப்போ தைரியத்துக்கும் ஆம்பளை பொம்பளைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொன்னதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ப்ராக்ரெசிவான ஒரு தாட் ப்ராசஸோட இருக்கிறான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை அந்த ஷோலையுமே பண்ண முடியுது அவரால், எந்த சமரசம் இல்லாமல், அப்படிங்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது சென்சிபிளான ஒரு நபராக தான் பார்க்குறேன். இப்போ சில பேர் சென்சிபிளாக இருப்பாங்க, ஆனால் ஸ்பான்டினியஸாக ரியாக்ட் பண்ண தெரியுமா தெரியாது. இப்போ நீங்கள் எங்கிட்ட ஒரு அபத்தமான கருத்தை சொல்லிட்டீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன்னா நான் ஷோ பண்ண முடியாது. போயிட்டு தனியாக போய் யோசிச்சுட்டு இருப்போம், அது தப்பு தானே, நம்ம சொல்லியிருந்துருக்கணும், போயிருந்துருக்கலாம். ஆமாம், அந்த மொமெண்ட்டில் அதை பண்ணியிருந்துருக்கணும். ஆங்கரிங்கே அப்படி தான், ஒரு ஷோ ஹோஸ்ட்டுங்கிறது அப்படி தான். ஸ்பான்டனியஸாக நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இவர் சென்சிபிளாக ஆகல நமக்கு தெரியும். பட் ஷோலே ரொம்ப சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் 2-3 இந்த எக்ஸாம்பிள். ரொம்ப நேராகவே ரஞ்சித் கிட்ட கேட்ட கேள்வி பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நான் என்ன பார்த்தேன்னா, ரஞ்சித் கிட்ட கேட்ட கேள்வி கூட ப்ரீ பிளான். ஏன்னா ரஞ்சித் வராருன்னு தெரியும், அவர் இப்படியான படங்கள் பண்ணியிருக்காரு, இன்னைக்கு இப்படி பண்ணியிருக்காரு, இதை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், ரெடியாகி வந்திருக்கலாம். ஸோ அது விஷயம் இல்லை. ரஞ்சித்துட்டு அவர் பண்ண விஷயத்த முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிருக்கலாம், ஓகேவா? ஆனால் ரஞ்சித்தோட ஊர்க்காரர் ஒருத்தர் ரியாக்ட் பண்ணது எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எப்பவுமே திருப்பி ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்க விஷயம் உங்களுக்கே தெரியும், வீடியோலையும் பேசியிருக்கேன். இந்த பெருமை ஃபர்னிச்சரை உடைக்கணுங்கிறது, அது எந்த பெருமையாக இருந்தாலும் இந்த பெருமை ஃபர்னிச்சர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏற்றத்தாழ்வுக்குமான அடிப்படை காரணம். நீ ஏதொன்று குறித்தும் உனக்கு பெருமை வந்துருச்சுன்னா மற்றதெல்லாம் உனக்கு சிறுமையாயிடும். உனக்கு தேசம், உன்னோட தேசம் தான் பெருசுன்னு பெருமை வந்துருச்சா பக்கத்து தேசம் உனக்கு எதிரி ஆகிடும், இல்லை பிடிக்காம போயிடும். அது தேசம், மதம், இனம், மொழி எல்லாமே அதில் வரும். ஊர், சாதி எல்லாம் வரும். ஓகே, அப்போ நம்ம சில விஷயத்த மட்டும் தப்பும்போம், சில விஷயத்த மட்டும் அது வேணும் தானே.
நோ, எல்லா பெருமையும் பிரச்சனை. ஊர் பெருமை பேசுறது அது இயல்பே ஆயிடுச்சு. சில பேர் அழகியெல்லாம் பேசுவாங்க. இப்போ நானே பேசுவேன், எங்கள் ஊரில் அப்படி வீட்டை விட்டு பின்னாடி இருந்தால் பீச் இருக்கும், நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோங்கிறது நான் எங்கள் ஊர் கல்ச்சரா அந்த நான் சந்தோஷமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்றது. அதெல்லாம் நம்மளோட ரசனை சம்பந்தப்பட்டன்னு கூட எடுத்துக்கலாம். ஆமாம், ரசனை சம்மந்தப்பட்டது. அதை நம்ம எல்லாருமே அவங்க ஊர் பிடிக்கும் தாங்க, அதில் ஒன்றும் எல்லாருமே அவங்க ஊர் பெருமை தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் இந்த மனிதர் வந்து ரியாக்ட் பண்ணது ரெடி பண்ணிட்டு வந்திருக்கிறார் அவர். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டா சார். நீங்கள் சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன்னு தானே பதில் சொல்லணும். அந்த பதில் கூட சொல்லலை. அதுக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் இப்படி தான் சார் கேட்போம் அப்படின்னா அவர் முன்னாடி ரெடி பண்ணார். போய் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், அவர்கிட்ட எங்கள் ஊரில் நாங்கள் இதை பழக்கமாக வச்சுருப்போங்கிறத ரெடி பண்ணிட்டே வந்திருக்கிறார். அது அவர் ஊரை சொன்னதில்லை. எங்கள் ஆளுங்க இப்படி தான் கேட்போம்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக ஊரை சொன்னது. இந்த சாதி பெருமை பேசுகிறவங்க, எந்த ஒரு பெருமை பேசுகிறவங்களும் நேரடியாக குறிப்பாக சாதி பெருமை பேசுகிறவங்க எங்கள் சாதிக்காரங்க இப்படி தான் பேசுவாங்க தெரியுமா, எங்கள் சாதிக்காரன் சொல்ல முடியாதுல்ல, தப்பாயிடுங்கிறதுனால ஊரை முன்னாடி வைப்பாங்க. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒன்று நினைப்பான், அது அவங்க ஊர் கல்ச்சராக இருக்காது, ஊர் வழக்கம். அது அவங்க சாதி கல்ச்சராக இருக்கு. எல்லாரையும் சொல்ல, சாதி பெருமை கொண்டவர்களை சொல்கிறேன். ஓகே, அது மாதிரி தான் இது நம்ம மொழியில பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அது மொழியோட வழக்கமாக இருக்காது, அவன் ஊரில் இருக்கக்கூடிய சாதியோட வழக்கமாக இருக்கு. அதை தமிழ் கலாச்சாரம் கொண்டு வைப்பான். அப்போது சாதி பெருமை பேசுகிற பலரும் மேலே ஊரையோ மொழியையோ கொண்டு வைப்பாங்க. ஓகேவா, அவ்வளவு தூரம் இந்த சின்ன கேப்ல அவ்வளவு தூரம் சென்சிபிளா இவ்வளவு விஷயத்தை யோசிக்க முடியாது. ஆனா அவர் சொன்னதும் என்ன இப்ப இதுல உனக்கு ஊர் பெருமை வேண்டி இருக்குன்னு உடனே மைண்டுக்குள்ள அவனை யோசிச்சு கலாச்சது இருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா எனக்கு ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. இந்த மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரி பெருமைகளை உடைக்கணுங்கிறது. ஏன்னா இப்படி ஒரு பெருமை பேசிட்டே பழகிட்டு இருக்கோம். நம்ம சோசியல் மீடியா சண்டை போடுறோம்ல, அந்த ஊருக்காரங்க தான் பெருசு, சம்டைம்ஸ் சீரியஸா அந்த சண்டை போகும், உச்சக்கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்கரேஜ் பண்ணாமல் ரொம்ப சென்சிபிளாக அதுக்கு பதில் சொன்னது. அப்புறம் அந்த அர்ணவ் கிட்ட தைரியம், நம்ம ஆம்பளை சார் தைரியத்தில் என்ன வீரத்தில் என்ன ஆம்பளை பொம்பளை என்ன புது கதையாக இருக்கு. ஸ்பான்டேனியஸ் அந்த இடத்துல அவன் சொல்கிறான், ஏதோ சென்சிபிளாக இல்லாமல் பேசுகிறாங்கிறது தெரியுது, பட் உடனே அந்த மூமெண்ட்ல போட்டது பெரிய விஷயம் இல்லை. இதை ஸ்டார்டிங்ல இதை பண்ணும்போது ஓஹோ இவர்கிட்ட இந்த மாதிரி கண்டெல்லாம் பேசக்கூடாதுங்கிற சென்ஸ் வந்து அவங்களுக்கு வந்துடும். நல்லது, இதெல்லாம் பேசாது. இப்போ ரஞ்சித் இதுமே உள்ளே போயிட்டு ஏதாவது பெருமை பேசுவாருன்னா மாட்டாருன்னு நம்புறேன். அதே மீறி பேசுகிறவங்க வேற கேட்டகரி, மாட்டாருன்னு நம்புறேன். ஓகே தான், நம்ம சொன்னால் புரியாதுங்க. ஒரு பெரிய ஆளுமை தெரிஞ்ச பெரிய ஆட்கள் சொன்னால் பிடிக்கல போல இருக்கு அப்படிங்கிறது ஒரு சென்ஸ் வரும்ல. ஸோ அது ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆளாகவும் பார்க்குறேன். ரஞ்சித் கிட்டமே அந்த கவுண்டம்பாளையம் படம் பற்றிலாம் அந்த இடத்துல பேசியிருந்திருக்க முடியுமா யோசிக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காரு, எல்லா பொலிட்டிக்கல் ஐடியாலஜியும் படம் வந்துகிட்டு தான் இருக்குதுன்றப்ப அதை அவர் தவிர்த்திருந்து கூட வேறு ஏதாவது பேசியிருந்திருக்கலாம், ஐடியாலஜிஸ் மாறுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ட்டு. ரொம்ப குறிப்பிட்டு உங்களோட ஒரு படம் பார்த்தேன் நல்ல படம் அது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரடியாகவும் மனசு புண்படாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கரெக்டாக பேசியிருந்திருக்காருன்றது வந்து இவரால் மட்டும் தான் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல யார் அதை பண்ணுவாங்க அப்படின்னு என்னன்னா, ஒரு ஆக்டர் அவர் இப்போ அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்த பல ப்ரொடியூசர்ஸ் நம்ம ஊரில் இருப்பாங்க. அந்த சாதியை பெருமையாக நினைக்கிறவங்க, அதை பற்றின பெருமை எல்லாம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதை பெருமையாக நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க, அதை பெருமையாக நினைக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ரசிகர்கள் இருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேரை பகிச்சுக்கணும்ல, ஆனால் போங்கடான்ட்டு செய்கிறது இருக்குல்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது ஒரு தைரியம் தான். ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல, சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய கான்ஃபிடன்ட் இதுதான். என்ன பண்ணிவிடுவேன், அதை வச்சு நீ படம் பண்ண மாட்டேன் என்ன வச்சு, ஆனால் மற்றவங்க என்ன வச்சு படம் பண்ணுறது ஆள் இருக்காங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்குல்ல. சக்ஸஸ் ஏன் வேணும், ஏன் நம்ம வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணணும். நீங்கள் வளர ஸ்டேஜ் அதை பண்ண முடியுமா? விஜய் சேதுபதி 10 வருஷத்துக்கு முன்னாடி பீஸா படம் நடிச்சுட்டு டைம் எப்படி பேச முடியுமா? அந்த தைரியம் வராது. இதே உணர்வோட இருந்திருந்தா கூட தைரியம் வராது. அப்போ சக்ஸஸ் சில தைரியத்தை கொடுக்கணும். அதுக்காக நம்ம திருப்பி பேசுகிறோம் வாழ்க்கையில் ஜெயிச்சிருங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பேசுறதுங்க எடுபடும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுனது எடுபடும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுக்கு எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு வண்டி நல்லா போயிட்டு இருக்கேன், எதுக்கு தேவையில்லாம் டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு பல பேர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் அமைதியாகிடுவாங்க. கஷ்டப்பட்டு பெரிய இடத்துக்கு வந்துட்டோம், எதுக்கு தேவையில்லாத வாயை விட்டு நம்ம வந்து எல்லாரையும் பகிச்சுக்கணுங்கிற மோடுக்கு நிறைய பேர் வருவாங்க. பட் வராம அதை அடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு ஷோ தானே. இது என்ன பெருசா இப்படி வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னா பேசணும். இதெல்லாம் ஒரு டிஸ்கஷன் ஆக்கும்போது தான் ஆமால பேசத்தானே வேணும். சக்ஸஸ் ஜெயிச்சவங்க இப்படி பேசணுங்கிற ஒரு கருத்து போய் சேரணுங்கிறதுக்காக டீட்டெயிலாக பேசிட்டு இருக்கிறோம். பட் ரொம்ப சரியான விஷயம் அவர் பேசினார். இந்த மாதிரி பொலிட்டிக்கலி கரெக்டாக இல்லாத விஷயங்கள் பேசினவங்களுக்கு அவர் கொடுத்த ரிப்ளைஸ்ங்கிற விஷயத்தை பார்த்தோம். மற்றபடி ஜென்ரலாகவே வர எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே வந்து கொஞ்சம் அவங்களும் ஐஸ் வைக்க ட்ரை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது ப்ரைஸ் பண்ணுறதோன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணாலுமே இவர் வந்து லைட்டாக ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி தான் உள்ள அனுப்புற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே யாருக்கிட்டையுமே வந்து ரொம்ப இது பண்ணி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு, அழகாக இருக்கீங்க, ட்ரெஸ் நல்லா இருக்குது, அந்த மாதிரி அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சின்னதாக பண்ணாலும் யாரையுமே பெருசாக வந்து சில் பண்ணி இது பண்ணிலாம் அனுப்பல. கொஞ்சம் சின்னதாவது ஒரு சிரிச்சுக்கிட்டே ரோஸ்ட் பண்ணி தான் அனுப்புறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் இவர்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதுவும் சொன்னார் நினைக்கிறேன். நான் வந்து இதே மாதிரி அன்போட எப்போ இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வந்து கோமா தான் இருப்பேங்கிற மாதிரிலாம் சொன்னார். ஒரு மாதிரி ஆக்சுவலி இப்போ ஒரு பெரிய ஷோ
கமல் சார் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம வரும்போது ஆப்வியஸ்லி பெரிய கம்பேரிசன் இருக்கும். அந்த கம்பேரிசன் தப்புங்கிறது என்னோட கருத்து, கம்பேர் பண்ணக்கூடாது. பட் கம்பேர் பண்ண தானே செய்வாங்க. அப்போது நம்ம இந்த ஷோவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது ஒரு கதாபாத்திரம் தான், அவர் ஒரு ஆக்டர். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு ரெடி ஆவாங்கல்ல, மென்டலியும் ஃபிசிக்கலியும். அப்போ இந்த ஷோக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், எப்படி எடுத்துகிட்டு போகலாம், ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டிப்பாக அது ஒரு டிஸ்கஷன் இருந்திருக்கும். அது பிக் பாஸ் டீம் கூட இருந்திருக்கும். அவருமே பர்சனல் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அவர் ஒரு டிசிஷனுக்கு வந்திருப்பார். ஸோ டிசிஷன் ஓகே, இப்படி ஒரு பேட்டர்ன் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தக்காக, ஏன்னா உங்களோட தக்கை எல்லாம் ரசிப்பாங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு தக் லைஃப் இருக்கட்டும், எல்லா மொமெண்ட்லேயும் ஒரு சின்ன ஒரு தக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கோப்பட வேண்டியதான் கோப்பட்டாங்க. ஒரு பிளான் பண்ணியிருப்பார். பிளான் பண்ணாமல் அப்படி ஒரு ஷோவில் வந்து உட்கார முடியாது. ஒன்று. ரெண்டாவது, சரி மெதுவாக அப்படி ஜாலியாக போவோம், பார்த்துக்கலாம். இஷ்யூஸ் வரும்போது நம்ம ஏறி அடிக்கலாம். மற்றபடி ஃப்ளாட்டாக போகலான்னு நினைக்கிற அளவுக்கு இது பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் சீசன். இவர் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் இல்லை. ஆமாம், ஆல்ரெடி 7 ஒருத்தர் வந்து வேற மாதிரி ஒன்று செட் பண்ணிட்டு போயிட்டாரு. மற்ற ஏரியாவில் மற்ற ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹோஸ்ட் பண்ணுறவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. த பெஸ்ட் வந்து கமல் சார் தான் சொல்லும்போது நமக்கு அவ்வளோ டைம் இல்லை. இந்த வெரி ஃபர்ஸ்ட் எபிசோடே நம்ம சில விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது அதுலேயும் கான்சியஸாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அது பிரில்லியன்ஸ் தான். வரணும் ஃபர்ஸ்ட் எபிசோடே நம்ம சில விஷயத்த பண்ணணும். அதுக்கு தானே காசு கொடுக்குறோம். அதுக்கும் நம்ம வேலை செய்யணும் இல்லையா? ஒரு ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணணும். அதுக்காக தப்பான விஷயத்தையும் பேசிடக்கூடாது. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரெடியாகி தான் வந்திருக்காரு மனதளவில். அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து, இப்போ நீங்கள் சொன்னீங்க எல்லா ஸ்டேட்டையும் விட கமல் சார் தான் பெஸ்ட்டாக பண்ணாருன்னு. அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ரெஷர் எதையுமே எடுத்துக்கலன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப இயல்பாக நம்ம ஒன்று பண்ணுவோன்ற மாதிரி தான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த ஷோக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விளம்பர இடைவேளை சொல்கிறதா இருக்கட்டும், அடுத்தவங்களை கூப்பிட்றதுக்கு அந்த சொல்கிற விஷயங்களா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே சார் வாங்க அப்படின்னு சொல்கிறது. விளம்பர இடைவேளை ஒரு டைம் சொல்லும்போது சிறிய விளம்பரங்களை சந்திப்புன்றதை அப்படி கஷ்டம் நடந்து போயிட்டே சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் போனோம், சொல்லிக்கிட்டே போகிறாரு. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட அப்பப்போ அவங்களே ரோஸ் பண்ணுறாரு. ஏதோ ஒரு கைத்தட்டாங்க, இப்படி கைத்தட்டி நிறைய பேரை தப்பாக வளர்த்து வச்சிருக்கீங்களா, அவங்கள கலாய்ச்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இயல்பாக ஒரு மாதிரி கொண்டு போகிறாருல, அந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெசிவ். ஆக்சுவலி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப எனக்கு இந்த ரொம்ப கஷ்டமான விஷயமே அந்த இன்ட்ரோ கொடுக்குறதும், நடுவில் விளம்பர இடைவேளை சொல்கிறதும், ஸ்பான்சர்ஸ் பேர் சொல்கிறதும் தான். நீங்கள் பிக் பாஸ் ஷோவில் கமல் சார் வந்து அந்த மெயின் ஸ்பான்சர் விவோ வழங்கும் பிக் பாஸ் அது மட்டும் தான் சொல்லுவார். அடுத்தடுத்த ஸ்பான்சர்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் மற்ற ஷோலாம் பாருங்க, விவோ வழங்கும் பிக் பாஸ் கோர் ஸ்பான்சர்ஸ் பை ஒன்று வாசிப்பாங்களே, அசோசியேட் ஸ்பான்சர் அது இதுன்னு போயிட்டு அதை அதே இதுக்கு நான் பண்ணணுங்கிறதுலாம் ரெண்டாவது. அதை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். நான்லாம் சில அவார்ட் ஷோக்கு போயிட்டு திக்கும் காட்டிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளோ பெரிய பக்கத்தில் இருக்கிறதுலாம் கொடுத்துருக்கேன் நான், நீங்கள் வாசிங்கலாம் இன்ட்ரோ கொடுக்க மறைச்சிட்டு வணக்கத்துலேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். ஆமாம், இன்ட்ரோவே ரொம்ப கஷ்டம். நான் வந்து முன்னாடி ஒரு சேனலில் ஷோ பண்ணும்போது 1 மணி நேரம் ஷோ, அது ரெடி டேக் ஆக்ஷன்னா 1 மணி நேரம் அடிப்பேன். ஃபினிஷிங் முடிச்சுட்டு தான் முடிப்பேன். முடிச்சதுக்கப்புறம் தான் இன்ட்ரோ எடுப்பாங்க. அதை தனியாக 1/2 மணி நேரம் கொடுத்துருப்பேன். என்னையா நீ ஒரு ஷோ 1 மணி நேரம் ஒரே ஃப்ளோவில் அடிக்கிற, 1 நிமிஷம் கூட இன்ட்ரோ கிடையாது. அதை போட்டு இத்தனை டேக் 17 டேக்லாம் இருப்பேன். ஏன்னா அது கஷ்டமான விஷயம். ஏன்னா அது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் பேசுகிறோம். ஆமாம், அதை மாற்ற முடியாது இல்லையா? அதனால அவர் அதை ரொம்ப ஈஸியாக கடந்து போறாருன்னு நினைக்கிறேன். கமல் சார் நான் அவர்கிட்டே நோட் பண்ணேன். அவரோட ஸ்டைலை ஹேண்டில் பண்ணுவார், இவரோட ஸ்டைலை ஹேண்டில் பண்றாரு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இந்த ஆடியன்ஸ் இன்டராக்ஷன் ரொம்ப முக்கியம். அவர் கலாய்க்கிறது கூட தேவையில்லாம கை தட்டுதுங்கிறது கரெக்ட் தானே? விவேக் சார் ஒரு படத்துல சொல்லுவார்ல, என்னதான் இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருந்தா கூட ஒரு காலத்தை வித்த காட்டுற முன்னாடி உட்காந்து விசிலடிச்சு கொடுத்தா மாதிரி அந்த மென்டாலிட்டில இருப்போம். என்ன பேசுறாங்க எது பேசுறாங்க கிடையாது. சம்திங் பஞ்ச் போல இல்லை, கைத்தட்டும் அப்படின்னு கை தட்டுவாங்க. அப்படிலாம் கைத்தட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அட்ரஸ் பண்றதும் கலாய்க்கிறதும். அப்புறம் எல்லார் வீட்லயும் சாப்பிடுதாங்க சொல்லுவோம், வெளியே போனா சொல்லுவோம், யார் வீட்டுல வெளியே போன சொல்லிருக்காங்க அப்படின்னு ஆடியன்ஸோட இன்டராக்ட் பண்றது இல்லை. அது ரொம்ப முக்கியம் ஒரு ஷோல. அதை சிறப்பாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஒரு சின்ன நர்வஸ் இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அது ஆப்வியஸ்லி இருக்கும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு சின்ன ஒரு நர்வஸ் உள்ள இருக்கும். அதை வெளிக்காட்டாமல் கொண்டு போறது ஒரு பெரிய ஸ்டார்ஸ்ல அவங்க முகத்தை நம்ம நல்லா பார்த்து பழகிருக்கோம். அவங்க என்ன பண்ணாலுமே நமக்கு ரசிக்கிறமா தான் இருக்கும். அவங்க பிடிச்ச ஸ்டாரும் கூட. ஒரு மார்க்கெட்டாகவும் இன்னைக்கு ரொம்ப பீக்கில் இருக்காரு. மகாராஜா ஹிட்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டாகவும் நல்ல பீக்கில் இருக்காரு. அப்படிங்கும்போது நல்ல டைம் நல்லா பண்றாரு. அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. யாரோ ஒரு கண்டஸ்டன்ட் ஒரு 8ஆவதோ 9ஆவதோ ரொம்ப லேட்டாக 10 பேருக்கு அப்புறம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பேசியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் விஷ் பண்ணாங்க. சார் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்றீங்க, வாழ்த்துக்கள் சார் சொன்னேன். இவ்வளவு பேர் வந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் விஷ் பண்றாரு. யாருக்குமே தோணல உங்களுக்கு அந்த மொமெண்ட்னு சொல்லிட்டு நிறைய ரசிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. கலெக்டிவா பார்க்கும்போது விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்குது. நல்லா பண்றாரு, சூப்பரா பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் வரும் நாட்கள்ல வந்து இதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கவங்களுக்கு ஆர்மி கிரியேட் ஆகும், ஃபேன்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்கள வந்து இவர் ஏதாவது சொல்லும்போது நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும். பிஆர் குரூப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீசன்ல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, விஜய் சேதுபதி எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு? அதெல்லாம் பெருசாக கண்டுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். நீங்க கமல் சாருக்கு அது லாஸ்ட் சீசன்ல தான் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது நடக்கல இல்லையா? பெருசா அவருக்கு நெகட்டிவ் சின்ன சார் இதுக்கு இவர் ஹேண்டில் பண்ணிருக்கலாமே, இதுக்கு இப்படி சொல்லிக்கலாம் அப்பப்போ லைட்டா வரும். பட் போன வாட்டி தான் கமல் சாரையே
கிண்டல் பண்ற அளவுக்கு திட்டுற அளவுக்கு ஒரு மாதிரி தரம் குறைந்து விமர்சனம் பண்ற அளவுக்கான விஷயம் போன வாடி தான் நடந்தது. அது கம்ப்ளீட்லி பெய்ட் நெகட்டிவ் ப்ரொமோஷன், நெகட்டிவா வேணும்னு பிளான் பண்ணி பண்ணலாம். அது இயல்பா நடக்கல. இப்போ நீங்க என்ன இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அது கலாய்ப்பீங்க, அதில் அட்லீஸ்ட் போய் ஹாஹான்னு ஒரு இது போடுவீங்க, உங்க உணர்வு உள்ள இருக்கிற அந்த அரிப்பை தூண்டி விடுற வேலை அது. அந்த மாதிரி தான் கொஞ்சம் பேர் சேர்ந்து பண்ணியிருப்பாங்களே தவிர அது ஒரு பிளான் பண்ணி பண்ணது தான். பட் எல்லா வாட்டியும் அது நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள போற பலருமே வெளியே பக்காவா ஒரு பிஆர் டீமை செட் பண்ணிட்டு தான் போறாங்க. அப்படி தான் இங்கே ஜெயிக்கவும் முடியுது. ஒரு சில எல்லா சீசன்லையும் ஜெயிச்சவங்க வந்து நமக்கு பிடிச்சவங்க கிடையாது, மக்களுக்கு பிடித்த கண்டிஷன் கிடையாது, பிடிக்காத, அதாவது மக்களுக்கு சுத்தமா பிடிக்காத கண்டஸ்டன் கூட ஜெயிச்சது இருக்கு இல்லையா? அது புரியவே மாட்டேங்குது எப்படி நடக்குது. ஓட்டு தானே. ஆமா, இப்போ நமக்கு அந்த வித்த தெரியும், நமக்கு என்ன பெரிய விஷயமா அதை பண்ண வைக்கிறது. உள்ள போனா நம்ம வந்து அதை பண்ணிடலாம் தான், எப்படி அது நடக்குதுங்கிற ப்ராசஸ் தெரியும், மீடியாவில் இருக்கும் அப்படிங்கிறதுனால. தட் மீன்ஸ் முழுமையாக டிசைட் பண்ண முடியலன்னா கூட ஒரு நியாயமான ஒரு ஓட்டிங் வர்ற அளவுக்கான ஒரு பேஸை டெபாசிட் போகாத அளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கான வேலையாச்சும் அட்லீஸ்ட் செய்ய முடியுங்கிறது முடியும். மீடியாவில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக முடியும் போது. ஸோ அந்த பிரச்சனை ஒன்று இருக்கு. பட் நான் விஜய் சேதுபதி இதை ஹேண்டில் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அவர் பெருசாக கமல் சாருமே இப்போ இவங்க இவ்வளோ வெளியே பேசுகிறாங்களே அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க மாட்டார் தெரியுமா. ரொம்ப ரேராக தான் எப்போவாக தான் சொல்லுவார், மற்றபடி அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் ஒரு பக்கா செலிபிரிட்டிஸ் வந்து இந்த மாதிரி நெகட்டிவிட்டிகள்லாம் தட் மீன்ஸ் அதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்ம திருத்துறதுக்கு ஏதாவது இருந்தால் தான், அந்த விமர்சனத்தில் நியாயம் இருந்தால் தான். சும்மா சொல்கிற விமர்சனத்துக்கெல்லாம் செலிபிரிட்டிஸ் வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லலைன்னா அவங்க செலிபிரிட்டி மைண்ட் செட்டுக்கு வரலன்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்லிட்டேன், ஆக்சுவலி நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன், விளக்கம் வீடியோ போட்டுறது, இதெல்லாம் வந்து செலிபிரிட்டி இல்லைன்னு அர்த்தம். செலிபிரிட்டிஸ் வந்து அதை தக்காக கடந்து போவாங்க, அப்படி இல்லைன்னா அதை கண்டுக்காம கடந்து போவாங்க. ஸோ விஜய் சேதுபதி மிகப்பெரிய செலிபிரிட்டி, அதனால அவர் அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இப்போ எல்லா விஷயத்துலையுமே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியும் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் இருக்கும். ஒன்று விமர்சனமாவோ இல்லை அக்கறையின் பேரிலோ சொல்லுவாங்க. அப்படி சொல்லப்படுற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விஜய் சேதுபதிக்கு வந்து எதுக்கு அவருக்கு இந்த வேண்டாத வேலை, ஒரு ஆக்டராக நல்ல பொசிஷனில் இருக்கிறாரு, தேவையில்லாம உள்ள போய் பேரை கெடுத்துக்க போறாரு, டேமேஜ் ஆயிரும், அப்படி இப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? எதுக்கு இந்த ஷோலாம் பண்ணணும்னு சொல்லும்போது கமல் சாருக்கு அது வந்துச்சு ஸ்டார்டிங்ல. இது எதுக்கு, இது என்ன பெரிய இதெல்லாம் ஒரு ஷோவா, கலாச்சார சீரழிவு, இந்த மாதிரி ஷோலாம் அவர் பண்ணலாமா, பிக் பாஸ் வந்து கலாச்சாரத்தை கமல் சீரழிக்கிறான்ட்டு ஊர்வலம் போனதெல்லாம் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய கலாச்சார சீரழிவு மாதிரி. அதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே இருந்து ஒரு எதுக்கு, ஆமா இது ஒரு ஷோ, நடிகனுக்கு என்ன வேலை, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு துணியில தான் பண்றது தான் நிறைய. மற்றபடி இந்த மாதிரி ஷோவுக்கு போனால் நிறைய கம்பேரிசன் வரும். எதுக்கு ஒரு டிவி ஷோ வந்து ஒரு ஸ்டார் ஆங்கரிங் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான். இந்த ரெண்டாவது கேட்டகரி நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது பண்ணுறது அவங்களோட விருப்பம். இது ஒரு ஸ்டார் என்ன வேணா பண்ணலாம், ஓகேவா. பட் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு என்ன பதில் சொல்லணும்னா, அப்படி பார்த்தா நம்ம ஊரில் கலாச்சார சீரழிவு பண்ணுற வேலை நிறைய இருக்கு. சீரியல் பண்ணுறதோட மோசமான கலாச்சார சீரழிவு தான் பிக் பாஸ் இல்லை, ஓகேவா. பிக் பாஸ் இவங்க ஏன் கலாச்சார சீரழிவுன்னு சொல்கிறாங்க, ஒன்று பெண்கள் வந்து ஆடை வந்து சின்ன சின்ன ஆடை போட்டு நடக்கிறாங்கிறத இவங்க ஆரம்பத்திலே சொன்னாங்க. இன்னொன்று அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத எட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. சீரியல் தொடர்ச்சியாக அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத எட்டி பார்க்குற வேலை தான் செஞ்சுட்டு இருக்கு, ஓகேவா. அதை விட ஒன்று இதில் மோசமாக டீப்பெல்லாம் ஒன்று காட்ட போகிறதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் கட்டு. ரெண்டாவது பாயிண்ட், உடையை வச்சு கலாச்சாரம் சொல்லு. உடைக்கும் கலாச்சாரத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. முதல்ல கலாச்சாரம் ஒன்றே இல்லை, பெற்றோம். அது நீங்களே 10 வருஷம் ஒரு கலாச்சாரம் ஆகிட்டு கமல் சொல்ல மாதிரி. ஸோ கலாச்சாரம் ஒன்று இல்லை, அதனால் உடைக்கு கலாச்சாரத்துக்கு எந்த சம்பந்தம் இல்லை. சரி, இன்னொரு பாயிண்ட், உடை போடுறது உங்களுக்கு தப்பாக தெரியுது, அதாவது குறைவான நீளம் குறைவான உடை போடுறது உங்களுக்கு தவறாக தெரியுது அப்படின்னா, சினிமாவில் போடுறதும் குறைவான உடை போடலாம். சினிமாவில் 2 பீஸ் இருக்குது, சிங்கிள் பீஸ் இருக்குது, இல்லை முத்த காட்சிகள் இருக்குது, படுக்கையறை காட்சிகள் இருக்குது, அதான் இருக்குது பிக் பாஸில். அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கலாச்சார சீரழிவுன்னு சொன்னீங்கன்னா சினிமாவோட கம்மி தான். அதனால் எந்த வகையில் இந்த கலாச்சார சீரழிவு இல்லை. அதனால் அதை வச்சு ஒரி பண்ணி இந்த ஷோ பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தாராளமாக பண்ணலாம். இன்னொன்று, ஏன் ஒரு ஸ்டார் போய் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்று இருக்குல்ல. இங்கே தான் பொசிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஒரு ஸ்டார் தன்னை பொசிஷன் பண்ணுறதுக்காக இங்கே நிறைய மெனக்கெடல்கள் நடக்குது. தனக்குன்னு பிஆர் டீம் இருக்குது, தனக்காக ஒரு டீம் செட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது வெளியே சோஷியல் மீடியா பிஆர் மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கு உள்ளேயே தான் எப்படிப்பட்ட படம் பண்ணணும், தனக்கான டைரக்டர், தனக்கான ப்ரொடியூசர், தனக்கான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாதான் கிடைச்ச வாய்ப்பை, நமக்கு கிடைச்ச இடத்த தக்க வைக்கவும் அதுலேருந்து அடுத்த கிட்ட போகிறதுக்கே முடியாது. உண்மை கூட அப்படிதான் பல பேர் வளர்ந்துருக்காங்க. பட் ரீசெண்ட் டைமில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரீசெண்ட் டைம்லன்னா முன்னாடி மாதிரி பொறுமையாக வந்து 10 வருஷம் கழிச்சு ஹீரோ ஆகி அடுத்த ஒரு 10 வருஷம் லவ் படங்கள் நடிச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் படத்துக்கு போகிற தன்மையெல்லாம் இப்போ இல்லை. 2 படம் நடிக்கணும், 3ஆவது படத்தில் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டார் ஆகிடும், அந்த ஸ்டார் வேல்யூ வச்சு அடுத்து போயிடணுங்கிற ஒரு பதட்டமும் வேகமும் நிறைய நடிகர்கள் இருக்குது. அது அவங்களோட விருப்பம். பட் அப்படி பொசிஷன் பண்ணணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி அதை பண்ணவே இல்லை. விஜய் சேதுபதி மேலே நம்ம வச்ச குற்றச்சாட்டே அவர் பொசிஷன் பண்ண மாட்டாரு. வெளியில் போய் வில்லா நடிச்சுட்டு வராரு, சும்மா ஏதோ ஒரு படத்தை போய் கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு. தன்னை பொசிஷன் பண்ண தவறுனதுனால தான் அவருக்கு வந்து படங்கள் ஹீரோவாக ஓட மாட்டேங்குது. வில்லா நடிக்கிற படத்தை ரசித்தோம், ஹீரோவாக படங்கள் ஓட மாட்டேங்குதுங்கிற ஒரு
குற்றச்சாட்டு நம்ம வச்சுட்டு இருந்தோம்ல. பட் என்ன ஆகுது பாருங்க, அவர் பொசிஷன் பண்ணாமலே அவருக்கு ஒரு பொசிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இன்னைக்கு இந்தியில ஒரு மோஸ்ட் வாண்டட் ஸ்டார் இல்ல, அவர் இந்தியா ஃபுல்லா தெரிஞ்ச ஸ்டார். வெப் சீரிஸ், இந்தி வெப் சீரிஸ்ல அவர் லீட் ரோல் பண்றாரு இல்ல. பெரிய பெரிய படங்கள், பெரிய 1000 கோடி, இப்போ நீங்க ஜவான் படத்துல 1000 கோடி கலெக்ஷன் பண்ண படம், அதுல ஒரு மெயின் வில்லன். இந்தியில அவரை கொண்டாடுறான். பெரிய அங்க இருக்க ஒரு சென்சேஷன் டைரக்டர் அவரை வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்றாப்புல. இதெல்லாம் அவர் பொசிஷன் பண்ணல. பொசிஷனே பண்ண வேணாம், நம்ம விரும்பினதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணும்போது ஒரு பொசிஷன் உருவாங்கல்ல, அப்படி ஒரு பொசிஷன் அவருக்கு உருவாச்சு. அதோட அடுத்த கட்டமாக இந்த ஷோ பார்க்குறேன். நீங்க இந்த ஷோ மேல 1000 இந்த ஹோஸ்ட் பண்றவங்க நீங்க 1000 குறை சொல்லுங்க, பிக் பாஸ் ஷோ பண்ற எல்லாரும் இந்தியா ஃபுல்லா தெரியும். பிக் பாஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணக்கூடிய நடிகரை இந்தியா ஃபுல்லா தெரியும். அது வேற மாதிரியான ஒரு ரீச். அந்த ஷோ சரியா தப்பா அதில் உள்ளக்கூடிய விமர்சனங்கள்லாம் தூக்கி வைங்க. பட் ஒரு பிராண்டா இருக்கிற ஒருத்தருக்கு அந்த பிராண்ட் வேல்யூவை கண்டிப்பா அது இன்க்ரீஸ் பண்ணும். அதை சூப்பராகவும் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கமல் மாதிரி. அது அடுத்த லெவல் தான் போகும். மோகன்லால் சார் எவ்வளோ பெரிய ஸ்டார், இதில் வாங்குற பணத்தை வச்சு தான் அவர் என்ன குடும்பம் நடத்தணுமா என்ன? இல்லை கமல் சார் இந்த பிக் பாஸ்ல வாங்குற காசை வச்சு தான் குடும்பம் நடத்தணுமான்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு படத்தை நடிச்சா வந்துட போகுது, இல்லை ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அந்த காசு வந்துட போகுது. விஜய் சேதுபதி ரொம்ப மார்க்கெட் இருக்கு, இது போய் பண்ணி தான் இந்த காசை வாங்கி தான் அவர் எதாவது பண்ணணுமா என்ன? இது கைண்ட் ஆஃப் தன்னை எல்லார் வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயம். இப்போ முன்னாடியெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, டிவி ஷோவில் வரக்கூடாது, வந்தால் டெய்லி நம்ம முகத்தை பார்த்துட்டா போர் அடிச்சிருவாங்க அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதெல்லாம் முன்னாடி அந்த கல்ச்சர்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு அவன் அதை வேறையாகவும் படத்தை வேறையாகவும் வெப் சீரிஸை வேறையாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் விஜய் சேதுபதி. ஸோ இது ஆப்வியஸ்லி அங்கே சின்ன ஸ்டார்ஸாக இதை பண்ணது நானி மட்டும்தான் இல்லை. அடுத்த கட்ட 2ஆம் கட்ட, அதாவது ஏஜ் வைஸ் சீனியாரிட்டி வைஸ் அடுத்த கட்டத்தில் கரண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாராக அதை நானி மட்டும் தான் பண்ணார். மற்றபடி வெங்கடேஷ் பண்ணாரான்னு தெரியல, நாகார்ஜுனா பண்ணார், சல்மான் கான், மோகன்லால், கமல் சாருங்க மாதிரி பெரிய சீனியர் ஸ்டார் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸாக பண்ணுறது ஒரு பெரிய பொசிஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அப்புறம் அதையே மிஸ் பண்ணணும். ஸோ ஆஃபீஸில் அவர் தொடர்ந்து இதை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அடுத்த 10 சீசன் அவர் தாராளமாக பண்ணலாம்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 5 சீசனாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது வருது பாருங்க. அவர் ஒரு உழைப்பு ஒன்று போடுறாரு, ஒரு தொழிலுக்கு சின்சியராக இருக்கிறாரு, கமர்ஷியலாகவும் ஃபினான்ஷியலாகவும் அவருக்கு ஒன்று நடக்குது பாருங்க. இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் யாரு இந்த 3 நாளா? விஜய் சேதுபதி தான், பிகாஸ் ஆஃப் பிக் பாஸ். அப்போ அது எப்படி மோசமான விஷயமா அவர் கரியரில் அமையும்? ஆப்வியஸ்லி ப்ளஸ் பாயிண்ட் தான். ஸோ சூப்பராக பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். அவர் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட ஆசையும் விருப்பமும் வாழ்த்துக்கள். நிச்சயமா இப்போ அவருக்காகவே அந்த சனி ஞாயிறாச்சும் பார்க்கணுங்கிற மாதிரியான குரல்கள் எல்லாமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்தடுத்த எபிசோட்ஸில் எப்படி பண்ணுறாங்க பார்த்துட்டு அதுலேயுமே பேசக்கூடிய விஷயங்கள் தான் நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணலாம். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ.